ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா ஆல் டைம் ஃபேவரட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சன்னா மசாலா தாங்க செய்ய போகிறோம். இது ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம எவ்வளோ ருசியாக செய்ய போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி கூடையும் நான் கூட புரோட்டா கூட அதுக்கு மட்டும் இல்லைங்க, சோளாபூரியோட இன்னும் அருமையாக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் வெள்ளை சுண்டல் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை 4 மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற விடுங்க. நீங்க காலையில செய்யற மாதிரி இருந்தா நைட்டே ஊற போட்டுருங்க. இது நல்லா 4 மணி நேரம் ஊறி வந்ததுக்கு அப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் அந்த ஊற வச்ச சுண்டலை சேர்த்துக்கோங்க. ஒரு வெள்ளை துணி, சுத்தமான துணி எடுத்துக்கோங்க. அதில் 3 துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கருப்பு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. பச்சை ஏலக்காய் 1 எடுத்துக்கோங்க. மராட்டி மூக்கு 1 எடுத்துக்கோங்க. கிராம்பு ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. டீத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வெளியில் வராத மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. வெளியில் பிரிஞ்சு வந்துடாத மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இதில் இருக்க எசன்ஸும் கலரும் நம்ம சுண்டல் வேக வைக்கும்போது அப்போ தான் இறங்கும். இந்த மாதிரி கட்டிட்டு குக்கரில் நம்ம போட்டிருந்த சுண்டலில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி மூழ்கிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம கட்டி வச்சிருந்த பொட்டணத்தை இது மேலே வச்சிருங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் குக்கர் மூடி போட்டு 7-8 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வெந்துட்டு இருக்கும்போதே ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து இதையும் நல்லா பொரிய விடுங்க. இப்போ 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி 1க்கு 2 கியூபாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். இது நல்லா வதங்கணும். 3 சைஸ் பெரிய வெங்காயத்துக்கு 4 தக்காளி அதே சைஸுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த சைஸ் வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதை விட ஒரு அளவு தக்காளி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கூட கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா வெங்காயமும் தக்காளியும் கலர் மாறி வரணும். பாருங்க, கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா விசில் அடங்கினதுக்கு அப்புறம் திறந்து பாருங்க. சுண்டல் நல்லா வெந்துருச்சு பாருங்க. அதில் இருக்க நம்ம கட்டி போட்ட மூட்டையும் எடுத்து உரமாக வச்சிடுங்க. பாருங்க, அதில் உள்ள எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கியிருக்கு பாருங்க தண்ணியில். சுண்டலும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்ககிட்ட நெய் இருந்தால் நெய்யும் ஊற்றிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும். வெங்காய தக்காளி வாடையே இருக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சாலும் இந்த மசாலாவை நல்லா வதக்கணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்குங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க.
இது சேர்க்கும்போது நல்லா ருசியாக இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா க்ரீமியான டேஸ்ட் கொடுக்குங்க. அதுக்காக தான் தயிர் சேர்க்குறோம். உங்ககிட்ட தயிர் இல்லைன்னா நீங்கள் இது சேர்க்க வேணாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்க சுண்டலை தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சுண்டல் வேக வைக்கும்போது நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா வேகிறதுக்கு குக்கரில் ஒரு விசில் விட்டு இறக்கணும். அதுக்காக இப்போ நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே அரை பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. விசில் போட்டு ஒரு விசில் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது மேலே மல்லித்தலையும் கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சமாக தூவி விடுங்க. இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் கலர் வரதுக்காக தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 3/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் சிம்லேயே வச்சு லேசாக கருக விட்டுறாமல் லேசாக சூடு பண்ணிவிட்டு அதை இந்த மசால் மேலே ஊற்றி விடுங்க. இது ருசியாகவும் இருக்கும், கலரும் கொடுக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பரிமாறுங்க. அப்போ தான் ரொம்ப ருசியாக இருக்குங்க. அருமையான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி கூடயும் புரோட்டா கூடயும் நான் கூடயும் இன்னும் சோளா பூரி கூடயும் சூப்பராக இருக்குங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.